மனுவை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியீடு. மும்பையில் நடிகர் சயீப் அலி கானை கத்தியால் குத்தி படுகாயப்படுத்திய நபரை கைது செய்தது காவல்துறை. காசா பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையேயான போர் நிறுத்தம் இன்று நண்பகல் 12 மணி முதல் நடைமுறை. பொங்கல் திருவிழா முடிந்து ஏராளமானோர் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புவதால் தனியார் பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குற்றாலம் பேரருவியில் நீராட தடை. கடந்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அதிக அளவாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. வானிலை நடுவம் தகவல். சென்னை கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் அருகே புதிய தொடர்வண்டி நிலையம் மே மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுடன் அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடுவண் அரசு பேச்சுவார்த்தை. தமிழக அரசின் கடன் சுமையை அதிகரித்ததுதான் திமுக அரசின் ஒரே சாதனை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 40க்கும் மேற்பட்ட விரைவு தொடர்வண்டிகளின் சேவை பாதிப்பு.